என்னடி இது? ஜெயாமாவை இப்படி எல்லாம் கை நீட்டுவானா? நான் அவனை இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல. நானும் தான் மதனி. அதுவும் இங்க நாமெல்லாம் என்னடி இது? கை நீட்டுறானா? ஜெயாமாவை இப்படி எல்லாம் கை நீட்டுவானா? அந்த பையன்கிட்ட என்ன நான் அவனை இப்படி எல்லாம் பாடுபட்டு யோசிக்கவே இல்ல. நானும் தான் மதனி. அதுவும் இங்க நாமெல்லாம் இருக்கிறப்பவே இப்படி கை நீட்டுறானா? இவ இத்தனை நாளா அந்த பையனோட அம்மா என்ன பாடுபட்டிருப்பாளோ, இவ ஈடேறி வரணுங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையன் குணமான பையனா இருக்கான் அப்படின்னு இம்புட்டு நாளா மனசு சமாதானப்படுத்திட்டு அம்மா கிட்ட இருந்து இவ ஈடேறி பையனை பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறானே, இந்த பையன் குணமான பையனா இருக்கான் நிவின் அந்த மாதிரி எல்லாம் மனசு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பையனே பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறானே. நான் சொல்லிடுறேன் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நிவின் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற ஆள் இல்ல. நடந்துக்காதவரு இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாருன்னா இவளுக்கு வாய் சரியில்லை. கண்டிச்சு நான் சொல்லிடுறேன் அத்தை. என்னடி பாக்குற? நீங்க கவலைப்படாதீங்க. நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு இப்படி நடந்துக்காதவரு இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாருன்னா இவளுக்கு வாய் சரியில்லை மாதிரி ஆயிடுச்சு. என்னடி பாக்குற? நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இவளுக்கு வாய் துடுக்க ஜாஸ்தி தான். இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்க. அதுக்காக இப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிற மாதிரி அதானே வாய் துடுக்கா பேசுறானா? நாம இத்தனை பேர் இருக்கோம்ல. இவளுக்கு வாய் துடுக்க ஜாஸ்தி தான். நம்ம கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கணும். இப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை அடிப்பா? அதானே அத விட்டுட்டு கை நீட்ட பழக்கம் என்ன பழக்கம்? நாம இத்தனை பேர் இருக்கோம்ல. இப்படி பண்றா செய்யறானே நம்ம கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கணும். எங்கடி அத விட்டுட்டு கை நீட்ட பழக்கம் என்ன பழக்கம்?